மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சரும நோய்கள்ல நிறைய நோய்கள் இருக்கு. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கின்னுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம அழகா இருக்கணும், ஸ்கின் எப்பவும் க்ளோவிங்கா இருக்கணும், எந்த பிரச்சனையும் சின்னதா ஒரு பிம்பிள் வந்தாலும் அதை ரொம்ப கவனம் எடுத்து அதை பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை தான் நம்ம சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். சித்த மருத்துவத்துல இது காளாஞ்சகப்படை, செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செதில் உதிர் நோய்னா மீன் செதில்கள் மாதிரி நம்ம உடல் முழுவதுமே தோல்கள் உரிய ஆரம்பிக்கும். சிலர் நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தலையில ரொம்ப நாளா எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, மாவு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு, இதனால அதிகமா எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது என்னன்னா தொடர்ந்து இது இருக்க தலையில டேண்ட்ரஃப் அதிகமாயிட்டே போகுதுன்னா ஹேர் லாஸ் அதிகமாகும். இது நாளடைவில் நமக்கு சொரியாசிஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சொரியாசிஸ் இருக்கும் பட்சத்துல இந்த தலையில இருந்து மாவு மாதிரி உதிருது இல்லைங்களா, இது கண்ண பகுதியில, தோள் பட்டை இந்த இடத்துல எல்லாமே உதிர்ந்து என்ன ஆகுனா சின்ன சின்னதா நமக்கு அங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சொரியாசிஸ் நம்ம தோள் பட்டை பகுதியில இங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் அதிகமான ஒரு ட்ரைனஸ் பார்க்க முடியுது. இது பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றோம், இல்ல வீட்டுல வெசல்ஸ் வாஷ் பண்றோம், சமைக்கும் போதோ இல்ல சாப்பிடும் போதோ புளி கரைக்கிறோம், இல்ல ஏதாவது ஃபுட் எடுக்கும் போது ரொம்ப அதிகமான ஒரு எரிச்சல், ஒரு ட்ரைனஸ் இருக்கும். உள்ளங்கையில என்னால எதுவுமே பண்ண முடியல, பாலமா வெடிச்சு லைட்டா நமக்கு ரெட் கலர்ல ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இது பிளான்டார் சொரியாசிஸ் சொல்லுவோம். கால்லயுமே நிறைய பேருக்கு வெடிப்பு பார்க்க முடியுது. இந்த கண்டிஷனை தாண்டி அடுத்தது என்ன ஆகும்னா நம்ம உடல்ல அதிகமான வெடிப்பு நிறைய பேருக்கு வரும். தோள்கள் ரொம்ப ட்ரை ஆகி ஒரு சிலருக்கு சீழ்கோத்த மாதிரி சின்ன சின்ன கொப்புளங்கள் இருக்கும். இது பஸ்டுலர் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல் முழுவதுமே சின்ன சின்ன கொப்புளங்கள் அதுல சீழ்கோத்து இருக்கும். சோ இந்த கண்டிஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அந்த தோல் உரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரெட் கலர்ல நெருப்பு பட்டது மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ல என்னன்னா உடல் முழுவதுமே அந்த சொரியாசிஸ் கண்டிஷன், உடல் முழுவதுமே அந்த சொரியாசிஸ் என்னன்னா தோல் உரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெட்னஸ் இல்லைங்களா, ஒரு ரெட்னஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகி உதிர்ந்து ஆரம்பிக்கும். ஜென்ரலா நம்ம உடல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் ரீப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும். 28 நாளுக்கு ஒரு வாட்டி, 30 நாளுக்கு ஒரு வாட்டி என்ன ஆகும்னா பழைய செல்கள் எல்லாமே உதிர்ந்துட்டு புதிய செல்கள் வரும். இந்த கண்டிஷன் ஜென்ரலா நடக்கிறதுக்கு மாறாக ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறது. 6-7 நாட்கள்ல 5 நாட்கள்ல நமக்கு ஸ்கின் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்போது தோள்கள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. இதுல அடிக்கடி தோல் ரீப்ளேஸ் ஆகுறதுனால மீன் செதிகள் உதிர்ற மாதிரி ரொம்ப ட்ரை ஆகி வந்துட்டே இருக்கும். இது என்னன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகும்னா ஹெல்த்தி டிஷ்யூஸை தாக்குறதுனால வரக்கூடியது, ஸ்கின்ல ஏற்படக்கூடியது. இப்ப 4-5 வருடங்களாக எனக்கு சொரியாசிஸ் இருக்கு, ட்ரைனஸ் இருக்கு. இது தொடர்ந்து என்ன ஆகும்னா அடுத்து ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும். மூட்டுக்கள் எல்லாமே தாங்க முடியாத வலி. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. என்னம்மா இப்போ இவ்வளோ வருஷங்கள் அப்படியே விட்டுட்டீங்களே, சொரியாசிஸ் இருக்குன்னா அது பெரிய அளவுக்கு நமக்கு பெயின் இனிஷியலா தெரியலனாலும் காலப்போக்கில் அது நமக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும். சொரியாசிஸ் இருக்கும்போது அந்த தோல் உதிர்ந்துகிட்டே இருக்கும்போது ஆரம்பத்திலே இதற்கு சித்த மருந்துகள் எடுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் டைம்ல நமக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு தோல் உதிர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 வருடங்கள் கடந்து பார்க்கும்போது இந்த மாதிரி அதிகமான பிரச்சனை என்ன ஆகுனா ஜாயிண்ட் பெயின் சிவியரா வர ஆரம்பிச்சிடும். இது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்த்ரைட்டிஸ்னா மூட்டுக்கள்ல அதிகமான வலி, வீக்கம் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், தொடவே முடியாத அளவுக்கு அதிகமான வலி ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். இது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். இதற்கு முழுமையான தீர்வுகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. பல வருடங்களாக சொரியாசிஸ் இருந்து தீர்க்க முடியலனாலும் அதை நம்ம சித்த மருத்துவத்துல முழுவதுமாக தீர்த்து கொள்ள முடியும். என்னென்ன இதுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலா நம்ம நிறைய ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொரியாசிஸ் குணமாகாது. எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மிக விரைவில் இதுக்கு நம்ம குணம் பெறலாம். அதே மாதிரி சித்த மருந்துகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்லெக்ஸ் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிப்பட்டை, இந்த மருந்து
இத நிறைய முறையில நாம நம்ம கிளினிக்ல செய்யறோம். என்னன்னா, இதுல பாவனை செய்தோ இல்ல பரங்கிப்பட்டைய பிற மூலிகைகளோட சேர்த்து அது ரொம்ப ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய மருந்தாக மாற்றியோ நம்ம கொடுக்கும் பொழுது மிக சிறந்த ஒரு தீர்வு இந்த சொரியாசிஸ் நோய்க்கு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு. இந்த மூலிகை தான் காயக்கருப்பு முறைப்படி நம்ம பயன்படுத்த போறோம். அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இதுல இருந்து குழி தைலம் இறக்கியோ இல்ல சிவனார் வேம்பு கஷாயமோ சூரணமோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எவ்வளவு வருடங்கள் சொரியாசிஸ் இருந்தாலும் சொரியாசிஸ்னால் நமக்கு உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்போ இதயம் கூட நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படலாம். இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல ஜாயின்ஸ்ல சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருந்தாலும் இத முற்றிலுமாக நம்ம சித்த மருத்துவத்துல குணமாக்கலாம். இது கூட உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அதிகமான புளி எடுக்கக்கூடாது. புளியும் தவிர்க்கணும், கிழங்கு வகைகளை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதையும் ரொம்ப புளித்த தயிரோ இல்ல புளித்த மாவினால் செய்த இட்லி தோசை இதையுமே அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி உணவு முறை நாங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு மருந்துகள் எடுத்தோம்னா பல வருடங்களாக ரொம்ப பிரச்சனையை தந்திருக்கக்கூடிய இந்த சொரியாசிஸ் நோய்க்கு முழு நிவாரணம் சித்த மருத்துவத்துல இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.